கடைசி அத்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்களோட பிள்ளைங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக என் அத்தை பையன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் அத்தை பையனுக்கும் எனக்கும் ஒரு 11 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் உண்டு. எங்கள் அத்தை பையனுக்கு 2 அக்காங்க உண்டு. அவங்க, எங்கள் அத்தை பையன், நான், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் நைட்டு வரை உட்காந்து கதை பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருப்போம். எங்கள் அத்தை பையனை எதுக்கு பிடிக்கும்னாக்கா, நாங்கள் எவ்வளோ விளாண்டாலும் என் மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நான் கரெக்டாக இருக்கேனா, நான் கரெக்டாக நடக்கேனா, கீழே கீழே விழுந்துருவானா அப்படின்னு என் மேலே ரொம்ப கான்ஷியஸாகவே இருப்பாங்க. அதனாலேயே எங்கள் அத்தை பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோட்டில் நடக்கும்போது கூட என் கை பிடிச்சிக்கிட்டே தான் நடப்பாங்க. அந்த ஊரில் ஒரு சின்னதாக ஓடை உண்டு. அந்த ஓடையை எனக்கு தாண்ட முடியாது. எங்கள் அத்தை பையனால் தான் என்னை தூக்கிக்கிட்டு அந்த ஓடையை தாண்டி விடுவாங்க. நானும் அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். வேறு எங்கேயும் உட்காரவும் மாட்டேன். இதை பார்த்துட்டு எங்கள் அத்தை வந்து விளையாட்டுக்கு எங்கள் அத்தை பையன்கிட்ட கேட்பாங்க, டேய் ரமேஷ், இவளை மஹி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா பெரியவனா அண்ணன் உடனே அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அத்தை பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, அம்மா அவள் சின்ன பிள்ளைம்மா, சின்ன குழந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை கேட்பாங்க, சரி இவ சின்ன பிள்ளை, அவள் அக்கா இருக்கால திவ்யா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னாக்கா ஸ்மைல் பண்ணுவாங்க.